ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மிட்ரேஞ்ச் ப்ரீமியம் ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ராக் அண்ட் மெட்டல் அந்த மாதிரி டியூனிங்கில் கேட்கறதுக்கு அண்ட் நல்ல ஒரு டீட்டெயில்டான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸில் சாங் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ரோசல்ஸா CJ20 ஐஎம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐஎம்மோட விலை 16,000 வருது. அண்ட் நான் இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து ஒரு 10 டேஸ் கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேஸ் வரும். இது ஒரு ப்ரீமியம் ஐஎம், பட் கேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கேபிள் வந்து இதில் அட்டாக்கசமாக இருக்கு. மாடுலர் டிசைனில் 3.5mm 4.4mm ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர் டிப்ஸ்லையும் கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் போர்ட், நேரோ போர்ட், ரெண்டு டைப் ஆஃப் இயர் டிப்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே வந்து சவுண்ட் குவாலிட்டியில் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டிலேருந்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். மேபி ஒயிட் போர்ட் இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து ஒரு கிளாரிட்டி ஃபோக்கஸ்டாக நல்ல ஒரு சூப்பர் சவுண்டிங்காக வந்து இருக்கும். மோஸ்ட்லி அதை வந்து வி ஷேப்டு சவுண்டிங் தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு அல்டிமேட் வி ஷேப்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மிட்ரேஞ்ச் ரொம்ப ரெசிஸ்ட்லாம் கிடையாது. வோக்கல்ஸுக்கு வந்து நல்ல ஒரு முழுமையாக இருக்குன்னு சொல்லுவேன். நான் மெலோடி கேட்கும் போது எனக்கு நல்லா இனிமையாக இருந்தது. அண்ட் பேஸ் ஏரியாஸில் அந்த லிட்டில் பிட் அந்த வார்ம்த் எஃபெக்ட்டும் வந்து கிடைச்சிது. ஆனால் மெயினாக வந்து இதோட ஹைலைட் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பர் மிட் ரேஞ்ச் டு ட்ரபிள் ஃபுல் ஏரியா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இதோட ஹைலைட்டேன்னு சொல்லலாம். அது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுன்னே வந்து சொல்லலாம். மெயினாக ராக் அண்ட் மெட்டல் டியூனிங் தான் இவங்களோட டியூனிங்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ராக் ஸ்டார் அனிருத்தோட சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா வேற மாதிரி வந்து இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் அனிருத் சாங்ஸ்லாம் கேட்கும் போது கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே இறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஐஎம்ல கேட்கும் போது அந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அந்த ராக் அண்ட் மெட்டல் டைப் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் அந்த எல்லாமே வந்து பக்காவாக கிறிஸ்டல் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். அண்ட் மெயினாக அந்த ட்ரபிள் எக்ஸ்டென்ஷன் ஏரியாஸில் அந்த ஏரினஸாக இருக்கட்டும், எக்கோஸ், இது எல்லாமே பக்காவாக வந்து இருக்கும். அண்ட் முக்கியமானது இதில் என்னன்னா எனக்கு கேட்க எனக்கு பிடிச்சிக்கிட்டே இருந்தது என்னன்னா அந்த ஒரு தேடல் தான். இப்போ நம்ம வந்து ஒரு சாங் கேட்குறோம் அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்டே இருக்க மாட்டோம் அந்த சவுண்டை. அந்த மாதிரி ஒரு சவுண்ட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரகுமான் சாரோட இந்த பறந்து செல்லவா சாங்ல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக ஒரு சில நிமிஷத்தில் ஒரு டைம் ஸ்டாப் முடிஞ்சு நான் ஆட் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் வோக்கல்ஸ் மொத்தமாக கும்பலாக இருந்து அந்த கோரஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த கோரஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பார். அது வந்து லெஃப்ட்ல ரைட்ல தனித்தனியாக வரும். ஆக்சுவலாக அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு இமேஜிங் செக் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான சாங்னு சொல்லலாம். ஏன்னா மல்டிபிள் சவுண்ட்ஸ் வந்து ஜிக்ஸாக்காக போயிட்டே இருக்கும். சவுண்டை கொட்டி வச்சிருப்பார். ஆக்சுவலாக அவ்வளோ சவுண்டு இருக்கும் போதும் எண்டில் இருக்கிற அந்த கோரஸ் வந்து அந்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸோட கோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சேனலில் வரும். அது கேட்கும் போது எனக்கு அது அந்த ஒரு தேடல் அது திடீர்னு நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு சவுண்ட் நமக்கு கிடைக்கும் போது அது ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் அதில் வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்ரி சாங் நீங்கள் கேட்கும் போதும் புதுசாக சம்திங் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு ரியல் ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்து மிட்ரேஞ்ச் டு ட்ரபிள் பார்ட் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மிட்ரேஞ்ச் டு பேஸ் ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த இயர் டிப்ஸோட கஸ்டமைசேஷன் நீங்கள் ரொம்ப நல்லா பார்ப்பீங்க. மெயினாக ஒயிட் போர்ட் இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக கொஞ்சம் நல்லா இன்னும் பஞ்சியாக வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து கிடைக்கும். அண்ட் ஆக்சுவலாக ரொம்ப பூம் மாதிரி இதில் கேட்க வாய்ப்பே கிடையாது. இதில் பேஸ் லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் லெவலில் தான் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா பேஸ் ரொம்ப பூஸ்டடான பேஸ் கிடையாது. ஆனால் அந்த பஞ்சினஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்த வார்ம்த் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ஸ்மூத் டச் வரும். அந்த ஃபீல் வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மெலோடி கேட்கும் போது அந்த மெலோடி கனெக்ட், அந்த ஒரு இன்டிமசி மாதிரி அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட், அந்த விஷயமும் வந்து மைல்டா பர்ஃபெக்டா வந்து இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப வந்து ஒரு பூமியா அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகாது. ஏன்னா இதுல வந்து அந்த கிளீன் அண்ட் கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அந்த மிட்ரேஞ்ச் ஏரியாவில். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த ட்ரபிள் ஏரியாஸில் நல்ல ஒரு செம்மையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன், இன்ஸ்ட்ருமெண்டல் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு அப்படியே மிளற மாதிரி வந்து சவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த இயர் டிப்ஸ்ல இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்ட் இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பேஸ் தூக்கலாகவும், மிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெலோடிலாம் கேட்கும் போது ரொம்ப திக்கா இல்லாமல் கொஞ்சம் தின்னான அந்த மாதிரி வோக்கல்ஸாக தான் வந்து கிடைக்கும். இதுவே நேரோ போர் இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் இது வந்து வோக்கல்ஸுக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலான ஒரு வோக்கல்ஸ், கொஞ்சம் திக்னஸ் வேணும் எனக்கு வோக்கல்ஸ்ல, கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு. அதே ட்ரபிளும் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபெட்டிக் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒயிட் நேரோ போர் இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ், அதாவது லோவர் மிட் ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் தள்ளும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வோக்கல்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முழுமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ஆக்சுவலா வந்து இங்க தான் வந்து டிஃபரன்ஸ். அதே மாதிரி ட்ரபிள் ஏரியால இருக்கிற அந்த எஃபெக்டோட அந்த தாக்கமும் வந்து இயர் டிப்ஸ் சேஞ்ச் பண்றதுல ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. லைக் நீங்க நல்ல ஒரு ட்ரபிள் குவாலிட்டி வேணும் அப்படின்னா அது வந்து ஒயிட் போர்ட்ல கிடைக்கும். இல்ல ட்ரபிள் எனக்கு ரொம்ப ஃபெட்டிக் கொடுக்குற மாதிரி
இது கொஞ்சம் கம்மியாக வேணும் எஃபெக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நேரோ போர் போட்டிங்கன்னா செட் ஆகிடும். ஸோ இயர் டிப்ஸோட டிஃபரன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் அடுத்து இந்த கேபிளோட மாடுலர் பிளக்ஸ் ஆனால் 3.5mm அண்ட் 4.4mm இந்த பிளக்ஸில் உள்ள டிஃபரன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சவுண்ட் ஸ்டேஜ் தாங்க. நான் வந்து இந்த மாடல் வந்ததுலேருந்து நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி 3.5 யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் 4.4mm தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 4.4mm யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு அல்ட்ரா வைட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து கிடைக்கும். இமேஜிங் நல்லா எங்கேருந்து சவுண்ட்ஸ் வருதுன்றது நுணுக்கமாக தெரியும். அண்ட் இவங்களோட அந்த டியூனிங்கும் வந்து பர்ஃபெக்டாக அது கூட மேட்ச் ஆகிறதுனால நீங்கள் வோக்கல்ஸ் இருக்கும் போதும் இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் நல்லா தெரியும். 2-3 சவுண்ட்ஸ்லாம் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸில் உங்களுக்கு கேட்கும். உங்களுக்கு ஒரு பக்கம் வோக்கல்ஸ் இருந்தாலும் வேற மல்டிபிள் சவுண்ட்ஸ் வரதையுமே நீங்க வந்து உங்க பிரெயின் ப்ராசஸ் பண்ணும். ஸோ நம்ம பிரெயின் எந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுதுன்றதை நீங்க இந்த ஐஎம் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அண்ட் இன்னொரு வந்து தனுஷோட அந்த போர்க்களம் சாங்னு நினைக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா யோகி பியோட வாய்ஸ் வந்து வரும் பாத்தீங்களா, அதுல அந்த வித் ஆஃப் சவுண்ட் ஸ்டேஜ் நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. யோகி பியோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்கோஸ் வரும்போது அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த ஸோ சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இங்க அவரோட வாய்ஸ் இங்க கேக்குதுன்னா அதோட எக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கேட்கும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறது வந்து நீங்க நல்லா வந்து உணர முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சவுண்ட் ஸ்டேஜ்ல நல்ல ஒரு வைடா வந்து கிடைக்கும். ஆக்சுவலா இதுல 4.4mm கேட்டுட்டு நீங்க 3.5mm கேட்டீங்க அப்படின்னா என்ன சவுண்ட் எல்லாம் க்ளோஸா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா அதே 3.5mm தான் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்கும் போது வைடா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் 4.4mm கேட்டுட்டு நீங்க 3.5mm போனீங்க அப்படின்னா க்ளோஸரா இருக்கிற மாதிரி ஃபீல் வந்து கொடுக்கும். ஏன்னா 4.4mm தான் உங்களுக்கு சவுண்ட் ஸ்டேஜ் செம்மையா இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பா ரோசல்ஸாக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த கேபிள்ல நம்மளுக்கு 2 செட்டப்பும் கொடுத்ததுக்கு ஒரு பெஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்க அப்படி மாத்திக்கலாம். நான் 4.4mm தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணேன். ஸோ அண்ட் மெயினா இந்த ஐஎம்ஸ் வந்து நான் பார்த்தது என்னன்னா ஃபாஸ்ட் பீட் சாங், இந்த காம்ப்ளெக்ஸான மிக்சிங் இருக்கும் பாத்தீங்களா, நிறைய சவுண்டை கொட்டி வச்சிருப்பாங்க. ஈவன் அனிருத் சாங்ஸ் கூட சில பேர் வந்து இறைச்சலா இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா ஒரு மியூசிக்கை வந்து கொட்டி வச்சிருப்பாரு. நிறைய மியூசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஈவன் நீங்க அந்த மாதிரி மியூசிக்ஸ் கேட்கும் போது என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயில்டான சவுண்ட்ஸ் கேட்கவே முடியாது. பட் இதுல கேட்கும் போது இப்போ ஹுக்கும் சாங்ல கூட பாத்தீங்கன்னா சில நிறைய விஷயங்கள் அந்த கையில வச்சு இப்படி பண்ணுவாங்களே அதெல்லாம் அங்கங்க பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் நீங்க அந்த ஒரு சவுண்டை கேட்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்க கண்ணு முன்னாடி வந்து போகும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாங் கேட்கும் போது புதுசா சம்திங் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. வெல் அவ்வளவுதான் இப்போ இந்த வீடியோல. ஸோ நீங்க இந்த CJ20i பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு பவர் சோர்ஸ் கொடுக்கணும். இந்த ஐஎம்ல 14.4 பிளானர் மேக்னெட்டிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. பவர் இந்த ஐஎம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ கூலர் நெக்ஸஸ் டிஜிட்டல் ஆடியோ பிளேயர், அதுக்கப்புறம் டான்ஜியமோட இந்த ஸ்பேஸ் 2 DAC இந்த 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் ஆடியோ கேட்டேன். அண்ட் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ளாக்ஸ் சாங்ஸ்ல EB மியூசிக் பிளேயர்ல வந்து கேட்டேன். மெயினா நீங்க எந்த DAC யூஸ் பண்றதுனா இருந்தாலும் மெயினான விஷயம் வந்து அவுட்புட் பவர் அட்லீஸ்ட் 200 மில்லிவாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துங்க. அவுட்புட் கரண்ட் வந்து 80 மில்லியாம்ஸ்ல இருந்து 100 மில்லியாம்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அது வந்து மோஸ்ட்லி நீங்க பவரை பாத்தீங்கன்னாவே போதும். அண்ட் ஆல்சோ டுவல் DAC அந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ல ஒரு DAC நீங்க வாங்குனீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஐஎம்ஸ்க்கு நல்ல பொட்டன்ஷியல் கொடுக்கும். ஏன்னா ஆவரேஜா நீங்க வந்து ஒரு எந்த ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு சடன் ஸ்பைக் வரும். அந்த சடன் ஸ்பைக்ல வந்து அங்கதான் நம்மளுக்கு அந்த ஒரு குவாலிட்டி இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஐஎம்ல வந்து உங்களுக்கு நிறைய அந்த எக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா நிறைய உணர்வீங்க. லைக் மோஸ்ட்லி வந்து எல்லா சாங்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா வோக்கல்ஸ் வரும். ஆனா அந்த வோக்கல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்கோஸ் இருக்கும். அண்ட் இன்னொன்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அந்த சிம்பிள் சவுண்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதோட அதிர்வலைகளோட நாய்ஸ், அதோட அதிர்வலைகளோட ஒரு சவுண்ட்ஸ் இருக்கும். அது ஃபேட் ஆகும். அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த சவுண்ட் வந்து அதிர்வலையோட சவுண்ட் ஃபேட் ஆகி அப்படியே மறையும். அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் அதுக்கு நல்ல பவர் கொடுக்கணும் நீங்க. ஸோ அட்லீஸ்ட் 4.4mm உங்களுக்கு 250 மில்லிவாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற 32 ஓம்ஸ் லோடு கொடுக்கறதா இருந்தாலும் ஓகே தான். இது 24 ஓம்ஸ் ஐஎம் தான் இது. ஸோ அந்த மாதிரி நல்ல பவரோட நீங்க இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் டியூனிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ராக் அண்ட் மெட்டல் டியூனிங்க்கு இது செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அவ்வளவுதான் இப்போ இந்த ரோசல்ஸா CJ20 IM இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ. நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து யூடியூபர் ஆண்டி ஆடியோ வால்ட், இங்கிலீஷ் யூடியூபர், அவங்களோட கொலாபரேட் பண்ணி இந்த டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய IM ரிவ்யூஸ் கம்பேரிசன்ல நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.